வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதையோட ஃபஸ்ட் எபிசோட பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம். நமக்கு கதையோட ஆரம்பத்திலே வந்து ஹீரோவோட ஃபேண்டசி வேர்ல்டை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸும் இருக்குது, மேஜிக்கும் இருக்குது. பட் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், மேஜிக் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிற சீக்ரெட் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சது தான் நமக்கு 9 சீக்ரெட் புக்குன்றது. இந்த 9 சீக்ரெட் புக்கை இப்போ வச்சுருக்கிறது வந்து டீமன் கிங் தாங்க. இந்த டீமன் கிங் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ வந்து உலகத்திலே இருக்கிற சிறந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து நம்பர் 1 இருக்கிறவருங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த சீக்ரெட் புக் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா சைடில் இருந்தும் எல்லோரும் போர் தொடுத்து நம்ம ஹீரோ பக்கம் வராங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் அமைதியாக வந்து அவரோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் ஓடி வந்து, மயிலாட் இப்போ நிலைமை சரியில்லை மயிலாட், இங்கே எல்லாருமே நம்ம படைகளை கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும், நீ எதுக்கு இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னை கொல்கிற அளவுக்கு யாருக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு வெளியே வரான். கோட்டையை விட்டு வெளியே வந்து பார்த்தா எனிமி சோல்ஜர்ஸ் எல்லாருமே கோட்டைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், இந்தளவுக்கு பூச்சிங்களுக்கெல்லாம் தெரிய வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்பவே அங்கே எனிமி சோல்ஜர்ஸ்லேருந்து ஒருத்த மட்டும் வந்து, டீமன் எம்பரர் உடனே நீ சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ, நான் சரணடையணுமான்னு சிரிச்சுக்கிட்டே ஒரே மூவில் அங்கேருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுடுறான். நம்ம ஹீரோ அவங்கள கொண்டுட்டு இருக்கும்போதே ஆகாயத்தில் ஒரு மாற்றம் தெரியாத அவர் பார்க்குறாரு. அப்போ தான் வந்து, ஓ 7 எம்பரர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே பார்த்தா 7 எம்பரர்ஸ் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோ போகிறாரு. போகும்போதே 7 எம்பரர்ஸ் எல்லோரும், மேஜிக் எம்பரர் உங்ககிட்ட இருக்க புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸ் எங்ககிட்ட கொடுத்துரு, நாங்கள் உங்களை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானே மேஜிக் எம்பரர் சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாத்தோடையும் பவர்ஃபுல்லானவன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் 7 பேர் சேர்ந்தாலும் என்னை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக சாவை தேடி என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். உடனே எனிமி ஃபோர்ஸோட லீடர், அந்த புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸை உங்ககிட்ட கொடுத்துரு, எங்ககிட்ட கொடுக்கலின்னா நீ மொத்த ஹோலி லேண்டையும் வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோவும், ஹோலி லேண்டா, அப்படி எதிர்க்கணும்னு தான் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவனை நெஞ்சு வழியாக ஒரு கத்தி வந்து வெளியே வந்து நிற்கிது. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரே ஷாக்கில் திரும்பி பார்க்குறான். யாரா கோலை மாதிரி என்னை முதுகில் குத்துறதுன்னு திரும்பி பார்க்கும்போது தான் ஹீரோவோட ஸ்டூடெண்ட்டே அவனோட முதுகில் குத்தியிருப்பான். அப்போ அவன் ஸ்டூடெண்ட் சொல்லுவான், மாஸ்டர், நீங்கள் எவ்வளவோ எனக்காக நல்லது பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸை கேட்டப்போ மட்டும் நீங்கள் எனக்கு கொடுக்கல, ஏன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் நம்ம ஹீரோ, இந்த சில்லி ரீசன்ஸ்க்காகவா என்னை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸ் தானே வேணும், நான் சாகிறப்ப அதையே என்னோடையே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மனித வெடிகுண்ட மாதிரி அங்கேயே அவனோட புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸையும் சேர்த்து அவன் டெஸ்ட்ராய் பண்ணுறான். ஆனால் அவனோட உடம்பு மட்டும்தான் செத்துச்சு. அவனோட ஆத்மா வந்து அங்கேருந்து வேறு ஏதாவது உடல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு உடல் மட்டும் அவனோட ஆத்மாவை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியானதாக இருந்துச்சு. நம்ம ஹீரோவும் அந்த உடலுக்குள்ளே போயிட்டு அதோட மெர்ஜாக ஆரம்பிக்கிறான். மெர்ஜாகி முடித்து எந்திரிச்சு பார்க்கும்போது தான், எனக்கு இப்போயாவது உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்த உடல் இனிமேல் என்னோடது, இதை வச்சு நான் அவங்கள திருப்பி பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே அந்த அவன் இருக்கிற இடத்த கவனிக்கிறான். அவன் இருக்கிற இடம் ஃபுல்லாமே காடு. அந்த காட்டில் ஃபுல்லாமே மிருகங்களும் இருக்குது. அந்த மிருகங்கள் எல்லாமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறப்ப அவனோட ஆறாவால் அங்கேருந்த மிருகங்கள் எல்லாமே அவனை தாண்டி ஓடி போகிறது. நம்ம ஹீரோவும் அந்த காட்டை சுற்றி பார்க்குறான், வேறு ஏதாவது அவனுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே ஒருத்தன் வந்து, ஜோஃபன் இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்தில் போகிறான். பட் அவன் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அவனோட தலையை பிடிச்சி புக் ஆஃப் 9 சீக்ரெட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறப்ப அவன்கிட்ட இருக்கிற மொத்த பவருமே நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. அவன் வந்து காலையில் பார்க்குறப்ப அவன் வெறும் எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த பவரை ஃபுல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி அவன் உடம்புல வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக டைம் ஆகிருக்கு. நம்ம ஹீரோவும் அவன் கொண்டவங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எடுத்து அவன் மாட்டிக்கிட்டு, இந்த பவரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக டைம் ஆகிருக்கா, இந்த பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாறை மேலே வந்து அவனோட பவரை வந்து டெஸ்ட் பண்ணுறான். அந்த பாறை மொத்தமாக அங்கேருந்து சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நம்ம ஹீரோ அப்போ தான் அவனுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான், 7 எம்பரர்ஸ் அதோட என் ஸ்டூடெண்ட் எல்லோரும் எனக்காக காத்துக்கிட்டே இருங்க ஹோலி லேண்டில், நான் என்றைக்கு ஹோலி லேண்டில் கால் எடுத்து வைக்கணும் அன்றைக்கி தாண்டா உங்கள் அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது கைஸ். அடுத்த சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.